ஹalleluya. இப்போ முதல்ல அந்த கட்டளைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன அந்த 10 கட்டளை இல்லை, 2 பிரதானமான கட்டளையை ஆண்டவர் இங்கே சொல்றார். முதல் கட்டளை என்ன அப்படின்னா, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் முதல் 2-3 வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அது தேவனுடைய அந்த 10 கட்டளையில 2வது சொல்றார். 2வது கட்டளையை இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்க போகிற அந்த தேசத்துல நீங்க மற்ற ஜனங்களைப் போல நீங்க எதை வணங்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது, உங்களுக்கென்று விக்கிரகங்களையோ சுரூபங்களையோ உண்டாக்காமல், உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, விக்கிரகத்தை செய்யாத, அதை வணங்காத, அது யாதொரு ஸ்வரூபத்தையும் நீ நமஸ்கரிக்காத. முதல் அந்த 2வது 10 கட்டளையில 2வது கட்டளையை ஞாபகப்படுத்துகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரதான ஒரு 4வது கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதெல்லாம் சேர்ந்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. 4வது கட்டளையை ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, என்னுடைய ஓய்வு நாளை குறித்து நீங்கள் பயபக்தியாக இருப்பீர்களாக, கர்த்தருடைய நாளை குறித்து, இந்த நாள் கர்த்தருடைய நாளை குறித்து நீங்கள் பயபக்தியாய் இருப்பீர்கள். ஆண்டவர் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். ஆகவே நீங்களும் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் என்ன செய்யணும்? ஓய்ந்து நிற்க வேண்டும். அந்த நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஓய்வு நாளுக்குரிய அந்த வசனத்தை நான் சொல்லும்போது ஒரு வசனத்தை எப்பவுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரிந்த வசனம் தான். இன்னொரு தடவை வாசிக்கலாம். 58ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், கர்த்தருடைய நாளை, அந்த நாள் பரிசுத்த நாள் என்றும், அல்லேலூயா, சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை அது மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை நீ மகிமையா எண்ணுவாயானால், அந்த நாளை நம்ம கனப்படுத்துவோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் உள்ள கோத்திர பிதாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சனிக்கிழமை தான் என்னது? ஓய்வு நாள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு, சபைக்கு எது நமக்கு ஓய்வு நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். நம்ம எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எடுக்கிற நாம் இதையும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். சொந்த பேச்சு பேசக்கூடாது, சொந்த வழியில் நடக்கக்கூடாது. அந்த நாள் கர்த்தருக்குரிய மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் என்றும் அதை நீ மகிமையா எண்ணுவாயானால், ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோப்பின் சுதந்திரத்தாலே நான் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. அதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அந்த பரிசுத்த அந்த ஓய்வு நாளை நம்ம கனம் பண்ண வேண்டும், அதை மகிமையுள்ள நாளாக எண்ண வேண்டும். அது கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் என்று நம்ம எண்ணும்போது ஆண்டவர் அந்த லேவியராம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த யாக்கோப்புக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கும் தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நேராக அந்த வசனத்துக்கு நீங்கள் வாங்க. லேவியராம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம்
ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அப்படி நம்ம 2 விஷயத்தை செய்யும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரார். அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்ம வந்து அது யூதர்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தரார். அதனால முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, 4வது வசனத்தை நீங்க படிங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஏன் ஏற்ற காலத்தில், அந்த சீசன் சமயத்தில், ஏற்ற நேரத்தில் நான் உங்களுக்கு மழையை நான் தருவேன். ஆமென், அல்லேலூயா. மழையை நான் தருவேன். இன்னைக்கு தேசத்தில், நம்ம தேசத்துல எல்லாம் மழை இல்லை. நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் வறட்சி இருக்கிறது. சில இடங்களிலே மழை பெய்கிறது, சில இடங்களிலே மழை பெய்யல. நீரின்றி அமையாது இந்த உலகு. தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் தண்ணி தான். எல்லா இந்த உலகத்தில் வாழ்கிற மிருக ஜீவன்களுக்கும் விளைகிற எல்லாவற்றிற்கும் ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கும் தேவையானது என்னது அப்படின்னா தண்ணி தான். தண்ணி இருந்தால் கூட பொழைச்சிக்கலாம். அல்லேலூயா. ஒரு ரஷ்யாவில் ஒரு இடிபாட்டுக்குள்ளே ஒரு குட்டி பையன் 40 நாள் தங்கியிருந்தான். 40 நாள் அவனை போட்டு மூடி இருந்துச்சு. மண், கல் எல்லாம் போட்டு அவனை மூடி இருந்தது. ஆனால் அவன் உயிர் வாழ்ந்தான். 40 நாள் அந்த இடிபாட்டுக்குள்ளே என்ன செய்தான்? உயிர் வாழ்ந்தான். சில நேரத்தில் அவனுடைய அதாவது சில காலங்கள் கழித்து அந்த அந்த கல்லெல்லாம் புரட்டி பார்க்கும்போது அந்த பையன் உயிரோடு இழைச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னா, அடியில் வர்ற அந்த நீரூற்றை குடித்து கொண்டே அவன் அந்த 40 நாள் எங்கே இருந்தான் அப்படின்னா அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ளே இருந்திருக்கிறான். அப்போது நமக்கு தண்ணி ரொம்ப ஜீவனாம்சம். ஆண்டவர் சொன்னார், உணவுக்காக கவலைப்படாத, அடுத்து முக்கியமான விஷயத்த தண்ணிக்காக நீ என்ன செய்யாத, கவலைப்படாது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா விவசாயம் இல்லை, நமக்கு அரிசி கிடைக்காது, காய்கறிகள் கிடைக்காது, பல வகைகள் கிடைக்காது. தண்ணி இல்லைன்னா, ஒரு நாள் தண்ணி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அதான் முன்னாடியே சொன்னது போல், நீரின்றி அமையாது இந்த உலகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கங்கே நிறைய இடங்களில் தேசம் செழித்தோங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா மழை தான் பிரச்சனை. அதனால தான் ஏன் மழை இல்லை தேசத்தில், நம்ம இந்திய தேசத்தில் ஏன் மழை இல்லை அப்படின்னா, நம்ம இந்திய தேசத்தில் அதிகமாக என்ன காணப்படுது? இப்போது என்னங்க, விக்கிரகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், விக்கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த தேசத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதிகமான வழிபாடுகள், அதிகமான அதை சார்ந்து போகிற முக்கியத்துவம் கொடுக்குற காரியம். ஆண்டவர் மழையை என்ன செய்கிறார்? ஆமாம், ஆண்டவர் அடைக்கிறார். எலியாவினுடைய காலத்தில் கூட அப்படிதான். ஆண்டவர் சொன்னார், இந்த 3.5 வருஷம் வானத்திலிருந்து மழை பெய்யாது. எலியா சொன்னார், பஞ்சம்தான் தேசத்தில் என்ன செய்யும், இருக்க போகிறது. ஆண்டவர் வானத்தின் எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டு வானத்தையெல்லாம் கர்த்தர் அடைத்தார். ஏன் அப்படின்னா, அங்கே ஆகாபினுடைய மனைவியாகிய யேசபேல் மிகவும் பொல்லாதவளாக இருந்தார். அவள் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களெல்லாம் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிபடும்படியாய் செய்தார். பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவள் உண்டாக்கினாள் என்று பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் 3.5 வருஷம் தானே, 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லாதபடி கர்த்தர் வானத்தை அடைத்து போட்டார். ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். இன்னைக்கு மழை பஞ்சம், விளைநிலங்கள் இல்லை, எல்லாம் அரிச்சு போகுது, பட்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அது ஒரு பொல்லாத ஒரு கிரியை. இந்த காரியம் செய்கிறதுனால தேவனை தேடுகிற ஜனங்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்கிறாங்க? வஞ்சிக்கப்பட்டு போகிற. பணம் கொடுத்தா, இத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்கள் இருந்தால் கூட அப்படியே மாற்றி அதுக்கு என்ன செய்கிறாங்க? அநேகர் கூட்டி கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த 2 விஷயத்தை செய்தால், ஒன்று சபைக்கு வரணும், ஓய்வு நாளை கரெக்டாக பின்பற்றணும். 2வது இந்த உருவ வழிபாடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்படி இருந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்ன, ஏற்ற காலத்தில் அந்த சீசனுக்கு தகுந்தது போல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த மழையை கர்த்தர் கொடுப்பார். மழை பெஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். பாரு, மழை பெஞ்சதுன்னா எல்லாமே
நடக்கும். ஆண்டவர் சொல்ல கீழே பாருங்க, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் என்ன செய்யும், கொடுக்கும். கீழே பாருங்க, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். அடுத்து விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிப்பு காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த காரியத்தை ஒன்று விதைத்தேனா இன்னொன்று அறுவடைக்கு கர்த்தர் இன்னொரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதை அறுவடை செய்யும் போது வேறொரு விதைப்பு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்போ அந்தந்த காலத்தில் நம்ம அந்த சீசனுக்கு தகுந்தது போல நமக்கு என்னென்னமெல்லாம் உணவு முறைகள் தேவைப்படுகிறதோ, பல வகைகள் தேவைப்படுகிறதோ, என்னென்ன தானியங்கள் தேவைப்படுகிறதோ, என்னென்ன ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறதோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம செய்யும்போது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கண்கள் வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் அந்த தேசத்தின் மேலே நோக்கமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். மிருக ஜீவன்கள் பழுகி பெருகும். கீழே அந்த வசனத்தை கூட நீங்கள் படித்து பாருங்க. 9வது வசனம் 10வது வசனத்தை பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். அடுத்தது, நான் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை நீங்கள் விலக்குவீர்களாக. நீங்கள் உங்களை பழுக பண்ணுவேன், நீங்கள் பெருக பண்ணுவேன், உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், அதெல்லாம் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உங்களோடு கூட என் உடன்படிக்கையை நான் திரும்பவும் உறுதிப்படுத்தி திடப்படுத்தி போன வருஷத்து பழைய தானியத்தையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடமுண்டாகும்படி பழையதை உங்கள் நடுவிலிருந்து விலக்குவீர்களாக என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனத்தை பாருங்கள், லேவியராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18 19வது வசனத்தை நீங்கள் அப்படியே வாசித்து பாருங்கள். லேவியராமத்தின் புஸ்தகம், என்னுடைய கட்டளைகளின்படி செய்து என்னுடைய நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நீங்கள் நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்தது கீழே இருக்கிற வசனம், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்க, தேசத்தில் சுகமாக குடியிருப்பீங்க. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிடவே முடியல, அநேகர் சுகமாகவும் தேசத்தில் குடியிருக்க முடியவில்லை. அதே போல் நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்கிறது, மிகப்பெரிய விருந்து நடக்கிறது. எல்லாம் வெள்ளித்தட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லா டேபிளில் வயசாக ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசுலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்திய தேசத்தில் தயாரித்த எல்லா உணவுப் பொருட்களையும் அவங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. லட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், எனக்கு இது வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. குலோப் ஜாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, இது வேண்டாம் எங்களுக்கு, எடுத்துகிட்டு போங்க. ஸ்வீட் பண்ணி வைக்கிறாங்க, இது வேண்டாம், எடுத்துகிட்டு போங்க. சாப்பாடு வைக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு சாப்பாடு வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் இருந்தும் கூட வெள்ளித்தட்டில் அவன் சாப்பிட்டா கூட அவனால் திருப்தியாக என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியவில்லை. என்ன அப்படின்னா அவனுக்கு சுகர். அத்தனை பேர் சாப்பிட்டவங்களுக்கு எல்லாரும் என்னதான், அதை லட்டு வச்சா வேண்டாங்கிறான், ஜிலேபி வச்சா வேண்டாங்கிறான், எதை நல்ல சாப்பாடு வச்சா வேண்டாங்கிறான், எனக்கு 2 சப்பாத்தி மட்டும் போதும். அப்போது தேசத்தில் கொடுமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். நல்லா சாப்பிடணும், அது தேசத்தில் சுகமாக குடியிருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமாம், இது நம்ம எப்படி செய்யும், இப்படி மேலே இருக்கிற அந்த கட்டளைகளுக்கு நம்ம கை கொள்ளும் போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் தரார். அல்லேலூயா. நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, நீ உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி நான் உன்னை வேண்டுகிறேன். ஆண்டவர் சுகத்தை வாக்களித்திருக்கிறார், ஆண்டவர் திருப்தியை கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நல்ல வளமாக இருக்கணும்னு ஆண்டவர் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல. கொழுத்த கன்றுகளைப் போல, பாசான் தேசத்து எருதுகளைப் போல நம்ம நல்ல கொழுன்னு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் யார் விரும்புகிறா? ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல சுகத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல பணபலத்தோடு, வளத்தோடு இப்படியெல்லாம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ கட்டாத வீட்டிலே நீ குடியிருப்பாய், நீ நடாத நாற்றை நீ என்ன செய்வ? ஆமாம், நீ அனுபவிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தர. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என் ஓய்வு நாளை நீ என்ன செய்? பற்றிக்கொள், அதை பின்பற்று. என்னை தவிர உனக்கு வேற தேவர்களை நீ என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். இது 2 காரியத்தை நீ செய்ய, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, இப்படி ஆண்டவர் நிலத்துக்குரிய, கனிகளுக்குரிய, ஆகாரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தரார். 2வது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேசத்தில் அந்த பீஸ் ஆஃப் நேஷன், தேசத்தில் ஆண்டவர் சமாதானத்தை என்ன செய்கிறாரு? கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அந்த வசனத்தில் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்கள் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு நான் ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. அல்லேலூயா. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்துக்கு நான் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். தேசம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேசம் வன்முறை இருக்காது. தேசத்தில் கலவரங்கள் இருக்காது. தேசத்தில் போராட்டங்கள் இருக்காது. தேசத்தில் அந்த சபை பத்தி எரியுது, இந்த சபை பத்தி எரியுது, இல்லை மணிப்பூர் போல இருக்குது, நாகாலாந்து போல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்கிறது, திருட்டு நடக்குது, வழிப்பறிவு நடக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் தேசத்தில் சண்டைகள், யுத்தங்கள் நடக்குது. அந்த பேச்சுக்கே தேசத்தில் என்ன செய்யல? இடமில்லை. தேசம் இந்த 2 விஷயத்தை செய்யும் போது, அல்லேலூயா, இந்த 2 விஷயத்தை செய்யும் போது ஆண்டவர் தேசத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாலமோனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். தேவனுடைய பிரசன்னம், செக்கினா மகிமை அந்த ஆலயத்தின் மேலே இறங்கினது. அப்படிதானே வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு தேசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருந்தது. பயங்கரமான ஆசீர்வாதம். பைபிளில் நீங்கள் படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க, பார்க்கல, சீக்கிரமா எடுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24, 25. ஒன்று ராஜாக்கள், மன்னிக்கணும், 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24, 25. அதான் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் சாலமோன் ராஜா ஆண்டு வந்தான். அடுத்தது, அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. சாலமோன் ராஜா ஆட்சி செய்த காலத்திலே அவன் பல இடங்களை ஆண்டு கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் எங்கும் என்ன இருந்ததான்? தேசத்திலே சமாதானம் இருந்தது. அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்களே இல்லை, யுத்தம் பண்ணுவதற்கு யாருமே வரவில்லை. அடுத்தது கீழே பாருங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர் சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிலையிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிலையிலும் அவர்கள் சுகமாய் குடியிருந்தார்கள். அவன் திராட்சை செடி நிழலிலும் அவன் அத்தி மரத்தின் நிழலிலும் அவங்க சுகமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. தேசத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரகமே அதிகமாக இல்லை. 4ஆம் அதிகாரத்திலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இல்லை. அப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் பிரச்சனையே வந்தது. அது வரைக்கும் தேசம் சமாதானம் இருந்தது. யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு ஆள் வரவில்லை. அவங்க அத்தி மரத்தின் பயந்து கொண்டு, இன்னைக்கு நம்ம வெளியே படுத்தோம்னா, வெளியே மரத்துக்கடியில் படுத்தோம்னா யாராவது சத்துருக்கள் வருவார்கள் என்ற பயம், அச்சம் ஜனங்களுக்குள் இல்லை. அவன் அத்தி மரத்தின் கீழும் அவன் தன் திராட்சை செடியின் கீழும்
படுத்து சுகமாய் தங்கி இருந்தான். ஆண்டவர் தேசத்துக்கு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இப்படி நம்ம வாசிக்கிறோம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்கள் படுத்துக்கொள்ளும். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தொந்தரவு பண்ணுவதற்கு ஆட்களே உங்களுக்கு இருக்காது. அடுத்தது பார்க்குற துஷ்ட மிருகங்கள் இல்லாதபடி நான் ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள் தேசத்துக்குள்ள, ஆமாம், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. அதான் பட்டயம் என்பது தேசத்தில் உலாவது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் பட்டயத்தை எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. பட்டயம் என்பது யுத்தத்துக்கு அடையாளமாகவும் நமக்கு காணப்படுகிறது. அப்படி பட்டயத்தை எடுத்து மிரட்டுகிறவனோ நம்மை அழிப்பவனோ ஒருவனும் தேசத்தில் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு என்ன செய்யும்? பேட்டல் இந்த விக்டரி இந்த பேட்டல், வெற்றி வாழ்வை கத்த நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செழிப்பை தருகிறார், வளமான ஒரு வாழ்வை கத்த தருகிறார். ரெண்டாவது சமாதானமுள்ள ஒரு வாழ்வை தருகிறார். மூன்றாவது ஆண்டவர் வெற்றி உள்ள வாழ்வை தருகிறார். அல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்வு. கீழே அந்த வசனத்தை நீங்கள் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தால் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுந்து போவார்கள். ஆண்டவர் அடுத்து சொல்ற, உங்களில் 5 பேர் எத்தனை பேரை துரத்துவீங்க? 100 பேரை துரத்துவீர்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தால் விழுந்து போவார்கள். நம்முடைய கணக்கே அப்படின்னா ஒருத்தர் எத்தனை பேர்த்த துரத்த முடியும்? மீறினா ஒரு சினிமா படத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர்த்த நம்ம அடிக்கலாம். அப்படிதான். அது சினிமாக்காகாது, அதெல்லாம் சும்மா டூப்பு இல்லை. நேச்சுரலாக நம்ம ஒருத்தர் எத்தனை பேர்த்த துரத்த முடியும்? எத்தனை பேர்த்தோட சண்டை போடலாம்? ஒருத்தே சண்டை போடலாம். ஒருத்தனை தான். மனோஜ் ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஒருத்தனை தான். அது சமாளிக்கிறதே பெரிய விஷயம். நம்மளை விட பலவானாக இருக்கிறோம், நம்மளை சப்புன்னு ஒரு அடி விட்டான்னா நம்ம சுருண்டுட்டான்னு செய்வோம், கீழே விழுந்துருவோம். இப்போ அந்த ஸ்லாப் ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்குது, பார்த்துருக்குறீங்களா? ஸ்லாப் பண்ணுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? 2 பேர் ஆப்போசிட் நிற்பாங்க, கன்னத்தில் அப்படியே அரைவாங்க. ஒருத்தன் அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா அப்படியே நிற்பான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் இவனை விட கொஞ்சம் பலவீனமான ஆளாக இருந்தால் ஒரே அடி அடிக்கும்போது மயக்கம் போட்டு என்ன செய்வான்? கீழே விழுவான். ஒருத்தனை ஃபேஸ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள். 5 பேர் எத்தனை பேர்த்த துரத்துவோமா? 100 பேர்த்த துரத்துவோமா? நம்மளால் 5 பேர் 100 பேர்த்த துரத்த முடியுமா? தேவனுடைய பலம் நம்ம மேலே இருக்கும்போது நிச்சயமாக செய்ய முடியும். பாருங்கள், சிம்சோனுக்குள் தேவ ஆவியானவர் இறங்கி வரும்போது 300 நரிகளை பிடித்தான் என்று பார்க்கிறோம். ஒரு இரும்பு கேட்ட தூக்கிட்டு என்ன செய்தான்? போனான் என்று பார்க்கிறோம். 2 தூணையும் பிடிச்சு அசைச்சான் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தர்களோடு அவன் யுத்தம் பண்ணின தேவ ஆவியானவர் இறங்கி, ஒரே ஒரு மனுஷன் அவன் பல பேர்த்த என்ன செய்தான்? அவன் பார்த்தான். ஏனென்றால் அவன் மேலே தேவ ஆவியானவர் இறங்கினான். கிதியோனை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். வெறும் 300 பேர், ஆனால் 1,50,000க்கு மேலே 13,50,000 பேரை அவன் துரத்தினான், மீதியானியர்களை. அல்லேலூயா. 300 பேர். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 5 பேரை எத்தனை பேர்த்த துரத்துவீங்க? 100 பேரை துரத்துவீங்க. நீங்கள் 100 பேர் சேர்ந்து 10,000 பேரை துரத்துவீங்க. 100 பேர் எத்தனை பேரை துரத்தலாம்? ஆமாம், நம்முடைய மைண்டில் இருக்கிற கணக்கு வேற. 1 + 1 2 தான் இல்லை. ஆனால் தேவனுடைய கணக்கில் கண்ணோட்டங்கள் வேற. நம்ம 5 பேரை 100 பேரை துரத்துவீங்க. அல்லேலூயா. எலியாவினுடைய சீரியா படைத்தளபதி படைகளெல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் அந்த மலைகள் பக்கம் இறங்கிட்டாங்க. நல்லா கவனிங்கள், அந்த மலைகளை சுற்றிலும் இருக்கிறாங்க. எலிசாவினுடைய வேலைக்காரன் அதை பார்க்குறான். பார்த்தபோது ஆண்டவரே நம்ம என்ன செய்யறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், அவனுடைய பிரச்சனையை பார்க்கிறோம், இந்த வேலைக்காரனுடைய பிரச்சனை பெருசாக இருக்குது. ஆண்டவரே, நீ அவனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டார். இவர்களோ 2 பேர். ஆனால் எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தபோது அந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை பார்க்கிறார்.
அல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். தன்னுடைய ஆவினால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? நம்மனால ஒரு கோழியே பிடிக்க முடியாது. ஆனால் சிம்சோன் 300 நரிகளை பிடித்தான். எப்படி பிடிச்சான்னு தெரியல. பரலோகம் போனால் தான் அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாசிக்கிறோம், நமக்கு எந்த வெற்றி வாழ்வை கர்த்தர் தருகிறார். சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்யும், யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார், ஒரு வெற்றி வாழ். முதல் காரியம், ஆண்டவர் நமக்கு வளமான வாழ்வு, செழிப்பான வாழ்வை தருகிறார். 2வது விஷயம், சமாதானத்தை தேசத்திலே தருகிறார். 3வது விஷயம், வெற்றி வாழ்வை கர்த்தர் நமக்கு தருகிறார். 4வது காரியம் என்னன்னா, த abundantly presence of God, அப்படின்னா நிறைவான தேவ பிரசன்னத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நிறைவான தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் நம்மோடு கூடவே குடியிருந்துருவார். ஆண்டவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார். இப்போ நிறைவான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதெல்லாம் உலக பிரகாரமாக வளமான வாழ்வு, அதே போல சமாதானம், வெற்றி என்பது உலக வாழ்க்கைக்குரிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா abundantly presence of God என்பது ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் நம்மளோடு கூட தங்கி இருப்பது. இப்போ உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 11வது வசனம், 12வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை என்றால் வெறுப்பதில்லை என்ற அர்த்தம். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. 12வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். உங்கள் நடுவிலேயே நான் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள், நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன். தேவனுடைய பிரசன்னம் நம்ம தேசத்தில் இருந்துச்சுனாவே போதும், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய தேசத்திலே காணப்படும். அல்லேலூயா. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அவ எருசலேமுக்கு வருகிறதை நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். சேபா ராஜஸ்திரி சொல்கிறாங்க, நான் எங்கள் ஊரில் கேள்விப்பட்டதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தாங்க, நான் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆண்டவர் உம்மை இவ்வளோ அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது. காதில் கேட்டதெல்லாம் கொஞ்சம்தான், ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது உம்முடைய ஜனமும் உன்னுடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். அவ்வளவு அரண்மனை அழகாக கட்டியிருந்தார், தேவனுடைய ஆலயத்தை அவ்வளவு அழகாக கட்டியிருந்தார். அல்லேலூயா. ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்கிறதை பார்த்தார். தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை அந்த சேபா ராஜஸ்திரி பார்த்தார். அவ கேட்ட எல்லா பழமொழிகளுக்கும் அவன் வந்து என்ன செய்த பதில் சொன்னதை எல்லாம் பார்த்தான். அப்பதான் சொல்ற, உம்முடைய ஜனமும் இங்கே உன்னுடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். தேசம் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவ பிரசன்னம் ஊற்றப்பட்ட அந்த இடம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை, தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் தான் உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருந்துச்சு. எத்தனை மாதம் இருந்தது? 3 மாதம். ஆனால் பைபிளை வாசிக்கிற 3 மாதத்தில் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வீட்டையே ஆசீர்வதித்தார், அந்த வீட்டையே கர்த்தர் செழிக்க செய்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவ பிரசனம் இருக்கும் வீடே ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், தேவ பிரசனம் இருக்கும் ஒரு தேசம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல கானான் தேசத்துக்கு நீ போய் குடியிருக்கும் போது முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம்னா, அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் நீர் அழித்து போட வேண்டும். அல்லேலூயா. நீ தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் நீ அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் ஃபஸ்ட்டு அந்த ஜனங்களுக்கு என்னாமம் புஸ்தகத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்களே. அப்போது ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் நடுவிலே வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன், நான் உங்கள் நடுவிலே நான் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்போ தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல வளமான ஆசீர்வாதங்கள், செழிப்பான ஆசீர்வாதங்கள், எல்லா காரியங்களும்
நம்மளை தேடி வரும். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காரியம், அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, 13வது வசனத்தை நீங்கள் படிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நான். ஆண்டவர் சொல்றாரு, ஃப்ரீடம். இனி அடிமைத்தனம் என்பது இல்லவே இல்லை. ஃப்ரீடமா நீங்க இருப்பீங்க. எகிப்தில் தான் நீங்க நுகத்தடியை சுமந்தீர்கள். எகிப்தினுடைய வாழ்வு நுகத்தடியை சுமக்கிற வாழ்வு. அப்படிதானே? மாடு எப்படி தன் மேலே நுகத்தை ஏற்றி கொண்டு போகிறதோ, பாரமான சுமைகளை தன் மீது ஏற்றிக்கொண்டு போகிறதோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலே இருக்கும்போது பாரமான சுமைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆர்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டு சொன்ன அதிலிருந்து நான் உங்களை விளக்கினேன் என்று பார்க்கிறோம். அதிலிருந்து ஆண்டு சொன்னார், நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை நான் முறித்தேன். இனி உங்களுக்கு நுகம் என்பது இருக்காது. நுகம் என்பது அந்த வெயிட், யாக் என்பது உங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா பைபிளை வாசிக்கிறோம், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். நுகம் என்பது, சுமை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் ஃப்ரீடமாக இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஃப்ரீடமாக இருப்பீங்க. சொல்லுங்க, ஃப்ரீடமாக இருப்பீங்க, சுதந்திரமாக இருப்பீங்க. உங்கள் தேசத்தில் ஆண்டவர் ஃப்ரீடமை, லிபர்ட்டியை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். விடுதலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் நீங்கள் சுகமாய் தேசத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். உங்கள் எகிப்திற்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்படை பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நான். உங்களை நான் கீழே குமிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து இப்போ நீங்கள் நிமிர்ந்து என்ன செய்கிறீங்க? நடக்கிறீங்க. ஆமென். கீழே குமிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்தியருக்கு முன்பதாக தலை குனிந்து வாழ்ந்த உங்களை இப்பொழுது கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்றார். ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெண்ணுக்கு 18 வருடமாய் ஒரு கூன் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்தது. எத்தனை வருஷமா? 18 வருஷமா அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஏசப்பா தேவாலயத்துக்கு போறார். தேவாலயத்துக்கு போகும்போது அந்த அம்மா அப்படியே குமிஞ்சிட்டே நடந்து வர்றாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவை பார்க்குறார். அந்த அம்மா அவ்வளோ கூணாக இருந்தாங்க. நல்லா பாருங்க, ஒரு கிரேட் திங், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த அம்மா இப்படி கூணாக இருக்குன்னா, இப்படி கூன் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த அம்மா எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எப்படி டீ குடிச்சிருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் குமிஞ்சிட்டே தண்ணி குடிக்க முடியுமா? குமிஞ்சிட்டே டீ சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? கஷ்டம். எங்கேயாவது போகிறதா இருந்தால் குமிஞ்சிட்டே போகணும். நுகம், அடிமைத்தனம். ஆனால் அந்த நுகத்தோடு கூட அந்த அம்மா எங்கே வந்தாங்க? ஆலயத்துக்கு வந்தாங்க. தேவனை தொழுது கொள்வதற்கு வந்தாங்க. முடியாமல் இருந்தாங்க. ஆனால் முடியல அப்படின்னு வீட்டில் இருக்கல அந்த அம்மா. முடியலன்னு எங்கே வந்தாங்க? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்தாங்க. கர்த்தருடைய கண்களை யார் மேலே போச்சு அப்படின்னா, அந்த அம்மா கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வராங்களே, கஷ்டப்பட்டு என்னை தேடுவதற்கு வந்திருக்கிறாங்களேன்னு அந்த அம்மா மேலே கர்த்தருடைய கண்கள் போய் அந்த அம்மாவை கர்த்தர் வர சொல்லி ஆண்டவர் சொன்ன, ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவள் 18 வருஷமா பிசாசு இவளை கட்டி வச்சுட்டு இருக்கிறான். இந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று அந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அன்னைக்கு அந்த கூனிலிருந்து அந்த அம்மா எழுந்திருந்து என்ன செய்தாங்க? நிமிர்ந்து நடக்க பண்ணினார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், பிசாசானவன் நுகத்தடியை அவன் மேலே என்ன செய்கிறார்? ஜனங்கள் மேலே வச்சு, ஜனங்கள் எப்பவுமே குமிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, நிமிரக்கூடாதபடிக்கு குமிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது எத்தனை வருஷமா இருந்தாலும், ஒருவேளை கடன் என்கிற ஒரு நுகம், வியாதி என்கிற ஒரு நுகம், அது எத்தனை வருஷம் கூட இருக்கலாம். அப்படிதானே? பார சுமைகள், குடும்பத்தினுடைய பார சுமைகள், குடும்பத்தினுடைய கஷ்டங்கள், குடும்பத்தினுடைய பல காரியங்கள் எல்லாம் நம்ம ஒரு போட்டு அழுத்தி குமிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னார், அது 18 வருஷமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. நம்மேல் இருக்கிற அந்த பாரத் சுமையை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த பாரத்தை கர்த்தர் எடுத்து போடுறார். அந்த சுமையை கர்த்தர் எடுத்து போடுறார்.
அந்த கூனியாய் இருக்கிற அந்த அம்மாவை நிமிர்ந்து நடக்க பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நுகத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குமிந்த வாழ்க்கை இல்லை, குமிஞ்சிட்டே வேலை செய்கிற காரியங்கள் இல்லை. ஆண்டவர் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதே போல நம்மையும் கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஃப்ரீடமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5 காரியத்தை பேசினேன். ஒன்று, தேசத்திலே விக்கிரகங்கள் இல்லாத போதும். ஒன்று, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் அந்த ஆலயத்தை குறித்ததான வாஞ்சைகள் நமக்கு இருக்கும் போதும் ஆண்டவர் 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒன்று என்னன்னா, நிறைவான வாழ்வும் செழிப்பையும் கர்த்தர் தரார். 2வது பார்த்தீங்கன்னா, தேசத்திலே நமக்கு சமாதானத்தை தரார். 3வது, ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். 4வது பார்த்தீங்கன்னா, நிறைவான தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். 5வது காரியம், நமக்கு சுதந்திரத்தை தருகிறார், ஃப்ரீடமை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய், வளமாய், ஜெயமாய், நிறைவான பிரசன்னத்தோடு சுதந்திரமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ